கோவை காரிஃபோலி விலை உயர்வு போராட்டத்தினால் ஏற்பட்டது அல்ல, இது தற்காலிகமான ஒன்றே. விரைவில் நிலைமை சீராகும் என கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் கோவை செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளனர். கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக கோவையில் பிராய்லர் கோழி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்ற பெயரில் சிலர் விரும்பத்தக்காத செயல்களில் ஈடுபட்டு இந்த பிரச்சனையை தேவையற்ற விதத்தில் பெரியதாக்கி வருகின்றனர். உண்மையில் 90% கறிக்கோழி பண்ணையாளர்கள் கிலோவுக்கு ரூபாய் 7.50 முதல் ரூபாய் 12 வரை பெறுகின்றனர். கிலோவுக்கு ரூபாய் 6.50 மட்டுமே வழங்கப்படுகிறது என்ற தகவல் முற்றிலும் தவறானது. வெறும் 5% பண்ணையாளர்களே அந்த அளவிற்கு பெறுகின்றனர். தமிழ்நாட்டில்தான் நாட்டிலேயே சராசரியாக அதிக தொகை கறிக்கோழி வளர்ப்பாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது உற்பத்தி 90% அதிகமாக இருக்கும் பகுதிகளில் இயல்பாக ஏற்ற இறக்கங்களை கொண்ட ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான தொழிலாக உள்ளது. பண்ணையாளர்கள் நேரடியாக எந்த போராட்டத்திலும் ஈடுபடுவதில்லை. நாள்தோறும் 23 லட்சம் முதல் 25 லட்சம் வரை கறிக்கோழிகள் வழக்கம் போல் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு வருகின்றன. விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்ற பெயரில் தான் இந்த பிரச்சினை தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படுகிறது. இதற்கு விரைவில் முடிவு காண வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சட்ட ஆலோசனைப்படி அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இது அரசு கொள்முதல் செய்யும் தொழில் அல்ல. ஒப்பந்த நிறுவனங்களும் பண்ணையாளர்களும் இடையிலான வர்த்தகமாகவே இது நடைபெறுகிறது. அரசு கொள்முதல் செய்தால் மட்டுமே அரசு தலையிட முடியும். பண்ணையாளர்கள் தாங்களே சொந்தமாக கோழிகளை வளர்க்கிறோம் என கூறுகின்றனர். தற்போது கோழி குஞ்சுகளின் விலை ரூபாய் 60 எட்டியுள்ள நிலையில் பலர் இந்த தொழிலில் புதிதாக ஈடுபட்டு வருகின்றனர். எந்த விவசாயியையும் வற்புறுத்தியோ மிரட்டியோ இந்த தொழிலை செய்ய யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. மேலும் தென்னை நார் மஞ்சி விலையை குறைக்க வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மின்சாரத்தை சலுகை விலையில் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதை பண்ணையாளர்களும் ஒப்பந்த நிறுவனங்களும் இணைந்து முன்வைக்க வேண்டும். பண்ணைகளில் கோழிகளுக்கு தீவனம் அல்லது தண்ணீர் வைக்க வேண்டாம் என தவறான தகவல்களை பரப்பக்கூடாது. திருப்பூரில் கைது செய்யப்பட்டவர்கள் யாரும் கறிக்கோழி பண்ணையாளர்கள் அல்ல. டிசம்பர் மாதமே வளர்ப்பு தொகையை ரூபாய் 1 உயர்த்தி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. கோடை காலத்தில் கூடுதலாக கிலோவுக்கு ரூபாய் 1 வழங்கவும், விற்பனை விலை உயரும் போது அதேபோல் கிலோவுக்கு ரூபாய் 1 அதிகரித்து வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 3 லட்சம் கோழி குஞ்சுகள் இறந்ததாக தகவல் உள்ளது. கோழி குஞ்சுகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் தான் இத்தகைய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. தற்போதைய கறிக்கோழி விலை உயர்வு இந்த போராட்டத்தினால் ஏற்பட்டது அல்ல, இது தற்காலிகமான ஒன்றே. விரைவில் நிலைமை சீராகும். சந்தை விலைகளில் முழுமையான கட்டுப்பாடு விதிக்க இயலாது. தமிழ்நாடு அதிக நுகர்வோர்களை கொண்ட மாநிலமாக உள்ளது. அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பது எங்களின் எதிர்பார்ப்பு. தற்போதைய விலை உயர்வு படிப்படியாக குறையும். மேலும் தற்போது விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்பவர் மூலம் ரூபாய் 20 வழங்க வேண்டும் என கேட்கிறார்கள். அதற்கு வாய்ப்பே இல்லை தெரிவித்தனர். கேட்டுக்கொள்கிறோம். இப்போதான் 2 நாட்களுக்கு முன்னால் நம்ம குடியரசு தினத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். அகிம்சை இந்த உலகத்திற்கு தந்த நாடு. இங்கே அறவழியில் போராட்டம் தான் செய்ய வேண்டுமே தவிர அதில் எடுத்த வன்முறையை என்றைக்குமே பண்ணக்கூடாது. அதுபோல் செய்ததனால்தான் சில நடவடிக்கைகள், கைது நடவடிக்கைகள் வரைக்கும் இன்று சென்றிருக்கின்றன. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு பண்ணையாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இருக்கக்கூடிய சுமூகமான உறவில் ஒரு பகை சுவற்றை கட்டி எழுப்ப முயற்சி செய்ய வேண்டாம். அது வெற்றியடை போவதும் இல்லை. ஏனென்றால் பண்ணையாளர்களுக்கு குறைவான ஒரு வருமானத்தை அளித்துவிட்டு நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் கிடையாது. பண்ணையாளர்களை மிரட்டி அவர்களுக்கு குஞ்சுகள் கொடுத்து நீங்கள் வளர்த்து கொடுத்து தான் ஆக வேண்டுமெல்லாம் பண்ண முடியாது. இது ஒப்பந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஒரு முறையான தொழில். பலவிதமான ஆணையங்கள், பலவிதமான அரசாங்க ஆணையங்களின் அடிப்படையில் வரக்கூடியது. 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு துறை கோழி வளர்ப்பு என்பது. தொடர் சங்கிலியாக நடைபெறக்கூடியது. கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் வருகிறது. ஐசிஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மருத்துவ பணிகள் துறை அவர்கள் கீழே வருது. எஃப்எஸ்எஸ்ஐ கீழே வருது. பொல்யூஷன் கண்ட்ரோல் கீழே வருது. இப்படி எல்லா ஆணையங்களுக்கும் கீழே நேரடி கண்காணிப்பில் இயங்கக்கூடிய ஒரு துறை. எல்லா தரவுகளும் இன்று பொதுவெளியில் இருக்கின்றன. யாரும் யாரையும் ஏமாற்றியெல்லாம் வியாபாரம் செய்துவிட முடியாது. தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள காலத்தில் ஒரு சாதாரண மனிதன் கூட ஒரு பட்டனை அமைக்கினால் அவர்களுக்கு எல்லா தரவுகளும் விழுந்து இருக்கக்கூடிய காலத்திலே
இந்த விவசாயிகள் எல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள், வெறும் 6.50 மட்டும் எல்லா விவசாயிகளும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று ஒரு பொய்யான உண்மைக்கு மாறான ஒரு தகவலை கட்டமைத்து இந்த போராட்டத்திற்கு தூண்டுவது என்பது தவறு. இதை செய்யாதீர்கள் என்பதை நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் முதலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் மட்டும் கோழி வளர்க்கல, பிற அண்டை மாநிலங்களிலையும் கோழி வளர்க்கிறார்கள். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாநிலங்களையும் வளர்க்கிறார்கள். மற்ற அண்டை மாநிலங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய மாநிலத்திலே அதிகமான வளர்ப்பு தொகை ஏற்கனவே வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை எப்படி வழங்கி கொண்டிருக்கிறோம் என்றால், அதிகமான உற்பத்தி செலவை ஏற்றுக்கொண்டு நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம மாநிலம் மத்திய பிரதேசத்திலிருந்தும் பீகாரிலிருந்தும் சோயா மற்றும் மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்து நாம் செய்ய வேண்டும். இந்த டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்து செலவே டன்னுக்கு 4000 5000 ஆகக்கூடிய நிலைமையில் நம்ம அந்த உற்பத்தி செலவை ஏற்றுக்கொண்டு அதிக வளர்ப்பு தொகையும் கொடுத்து இந்தியாவிலேயே அதிகமான வளர்ப்பு தொகை மற்றும் உற்பத்தி செலவு உள்ள கறிக்கோழி தொழிலாக இன்று தமிழகம் இருக்கிறது. அதனால் எந்த விதமான வகையிலும் வளர்ப்பாளர்களுக்கு குறைந்த அளவில் வருமானம் பெற வேண்டும் என்பது நிறுவனத்தினுடைய நோக்கம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும். மூன்றாவதாக, இந்த வளர்ப்பு தொகையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 7.50 12 ரூபாய் வாங்கக்கூடியவர்கள் அதிகமான அளவில் 90% பேர் இருக்கிறார்கள். ஒரு நிறுவனத்திற்கு குறைந்த அளவிலே வளர்ப்பு தொகை வாங்கக்கூடிய பண்ணையாளர்கள் என்பது ஒரு சுமைதான். அவர்களை அதிகமான வருமானம் பெற வைக்க வேண்டும் என்பதுதான் நிறுவனங்களுடைய இலக்காக இருக்கிறது. இந்த சூப்பர்வைசருக்கோ மேனேஜருக்கோ அதுதான் டார்கெட். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பண்ணையாளர் யாரும் இருக்கக்கூடாது, அவங்க வருமானம் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தால் தீவனம் விரயமாகிறது என்று பொருள், தீவனம் முறையாக கொடுக்கப்படவில்லை என்று பொருள். அப்போ அவருடைய வருமானம் உயர்ந்தால்தான் முறையாக தீவனம் அளிக்கப்பட்டு அந்த கோழிகளெல்லாம் குறிப்பிட்ட நாட்களிலே ஒரு 2 கிலோ உடல் எடை அடைந்து சந்தைப்படுத்துதலுக்கு போகின்றன என்பது கணக்காகும். எனவே குறைந்த வருமானத்தை அவர்களுக்கு அளித்து நிறுவனங்கள் லாபம் ஈட்ட முடியாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த விவசாயிகள் எல்லாம் ஏதோ மிரட்டப்பட்டு அவர்கள் வேறு வழியின்றி இந்த தொழிலை செய்வதாக குறிப்பிடப்பட்டதெல்லாம் சற்றும் உண்மை அல்ல. நிறைய விவசாயிகள் இந்த தொழிலில் ஏற்கனவே 2-3 பண்ணையை அமைத்து